இந்த நாட்டில் வரி எப்படி இருந்ததுன்னா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து உற்பத்தி பண்ணினா எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒரு வரி ஆரம்பிச்சாங்க. இங்க இருக்கிற உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் தெரியும், அது 35% இருந்தது. அந்த 35% எப்ப குறைய ஆரம்பிச்சதுன்னா 1984 அப்புறம் குறைய ஆரம்பிச்சது. 94ல வந்து சர்வீஸ் டாக்ஸ்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சது. 2005ல வேட்னு வந்ததுக்கு அப்புறம் 12% குறைஞ்சது. 35% உற்பத்தியாளர்கள் மேல 12% குறைஞ்சது. இது குறைஞ்சதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் டாக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க 93ல. பொருளை உற்பத்தியாளர்கள் மாத்திரம் டாக்ஸ் போடக்கூடாது, சர்வீஸ் கொடுக்கிறவங்களும் இந்த நாட்டில் வந்து நாட்டுக்காக டாக்ஸ் செலுத்தணும் அப்படின்னு 2 பேரும் ஒன்று தான் டாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த சர்வீஸுக்கு 5%லேருந்து இன்னைக்கு 15% வரைக்கும் கொண்டு வந்தாங்க. வெளி மாநிலத்திலேருந்து சரக்க ஒரு ஊருக்கு கொண்டு வந்தா 5% இருந்தது, 4% இருந்தது. வேட் வந்ததுக்கு அப்புறம் அது 2% ஆச்சு. இங்க இருக்கிற உற்பத்தியாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த வெளி மாநிலத்திலிருந்து வந்த சரக்குக்கு 2% வரைக்கும் வேட் வந்த அப்புறம் வந்தது. இந்த சேல்ஸ் டாக்ஸ் வரி 24% இருந்தது, 16% இருந்தது. வேட் வந்ததுக்கு அப்புறம் 12 ஆச்சு, 14 ஆச்சு. இந்த ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி 12% மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டின்னு கட்டிட்டு இருந்தோம். நம்ம வாங்கின பொருளுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில தேய்க்கிற டூத் பேஸ்டுக்கு 12% மேனுஃபேக்சரிங் டாக்ஸ். அது அயல் மாநிலத்திலிருந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணி வரதுனால 2% சிஎஸ்டி. தமிழ்நாட்டில் வித்ததுனால 14% வேட். எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்டுங்க. அதுக்கு வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட். மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் மேல சிஎஸ்டி, இந்த 2 டாக்ஸையும் ஆட் பண்ணி வேட், இது எல்லாத்தையும் சேர்த்து 31% வரி. இது யார் வேணா மேனுஃபேக்சர் பண்ணலாம். எம்என்சி மேனுஃபேக்சர் பண்ணலாம், அம்பானி மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம், ஆதானி மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம். இதுவரைக்கும் நம்ம கட்டிட்டு இருந்த வரி 31%. ஆனா இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு அது வச்சிருக்கிற வரி 28% தான். இந்த ஜிஎஸ்டி போட்டதுனால மாநில அரசுக்கெல்லாம் 1 லட்சம் கோடி நஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்கள்கிட்ட சொன்னேன். மறைமுக வரினா கஸ்டமர் அப்படியே கசக்கி பிழிஞ்சு எடுத்த வரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை நாளா கஸ்டமர் எல்லாம் கசக்கி புடிஞ்சு இழுத்த வரிய 1 கோடி வரி குறைஞ்சு போச்சுன்னா நீங்களும் நானும் கொடுக்க வேண்டிய வரி தானே குறைஞ்சு போச்சு. வியாபாரிகள் கொடுத்த வரியா குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு யோசிச்சு பாருங்க. எந்த மறைமுக வரியும் உற்பத்தியாளர்கள் செலுத்தவில்லை, ஹோல்சேல் மர்ச்சன்ட் செலுத்தவில்லை, வியாபாரிகள் செலுத்தவில்லை. அந்த பொருளை யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த கஸ்டமர்களாகிய நாம் தான் செலுத்திக் கொண்டிருந்தோம். அதனாலதான் கஷ்டப்படுகிறவன் கஸ்டமர் என்று பெயர் வைத்தார்கள். அதைத்தானே அவங்க சொன்னாங்க, அதைத்தானே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அதைத்தானே அவர் சொன்னாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த வரி வந்து கஸ்டமர் மேல இத்தனை நாளா 13 வரி போட்டுட்டு இருந்தோம். மாநில அரசு 9 வரி போட்டுச்சு, மத்திய அரசு 8 வரி போட்டுச்சு, ஊருக்கு ஊர் வரி மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வரியெல்லாம் 17 வரி மக்கள்லாம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு இது மத்திய அரசாங்கம் கொண்டு வரல. 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டில் சர்வீஸ் டாக்ஸ் வரணும்னு நினைச்ச போதே எல்லா அரசாங்கங்களும் உட்கார்ந்து, எல்லா கட்சிகளும் உட்கார்ந்து முடிவெடுத்து கொண்டு வரப்படக்கூடிய சட்டம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், ஏன் மோடி வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது இதை ஆதரிக்கலன்னு சொன்னார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, மாநில அரசுகள் கேட்ட காம்பன்சேஷனை அப்ப ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் உங்களுக்கு ஓராண்டு இல்ல, ஈராண்டு இல்ல, 5 ஆண்டுகளுக்கு காம்பன்சேஷன் மாத்திரம் இல்ல, 14% growthக்கு சேர்த்து காம்பன்சேஷன் கொடுக்கிறோம் சொன்னதுனால தான் ஒத்துக்கிட்டாங்க. அவர் அரசியல்வாதி இல்ல, அரசியல் பேசல. ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி 10 லட்சத்துக்கு மேல வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டில் வரி கட்டினாங்க. 10 லட்சத்திற்கு மேல் சேவை செய்த ஒவ்வொரு குடிமகனும் வரி கட்டி கொண்டிருந்தார்கள் சர்வீஸ் டாக்ஸ் என்று. இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம்
அதை 20 லட்சம்னு மாத்திருக்காங்க. வேட் வரதுக்கு முன்னாடி சிறு வியாபாரிகளுக்கு கன்செஷன் கிடையாது. வேட் வந்ததுக்கு அப்புறம் தான் 50 லட்சம் வரைக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கு கன்செஷன் ரேட் ஆஃப் டாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 75 லட்சம் வியாபாரம் பண்றவங்களுக்கு கன்செஷன் ரேட் ஆஃப் டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப கன்செஷன் கொடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. அப்பளத்துக்கு வரி கிடையாது, அப்பளத்தை பொரிச்சு போட்டா வரினார். எங்க சாப்பிடுறேங்கிறத பொறுத்து தான் வரி. அப்பளத்தை அம்மா பொரிச்சு போட்டாலோ இல்ல வீட்டுக்காரம்மா பொரிச்சு போட்டாலோ வரி கிடையாது. 20 லட்சத்துக்குள்ள வியாபாரம் பண்றவங்க சின்ன பொட்டி கடையில அப்பளத்தை பொரிச்சு கொடுத்தா வரி கிடையாது. 75 லட்சம் ரூபாய் சிறிய ஹோட்டல் நடத்திருக்கிற ஒரு வியாபாரி அப்பளத்தை பொரிச்சு கொடுத்தா 5% தான் வரி. அவர் தான் கட்டணும், கஸ்டமர் கட்ட வேண்டாம். ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்கார்ந்து அதே அப்பளத்தை சாப்பிடணும்னா 18%. எங்க சாப்பிடுறீங்கிற இடத்துல தான் வரியே தவிர அப்பளத்துக்கு வரி இல்லைங்க. இதனால ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஜிஎஸ்டி வந்ததுனால விலைவாசிகள் ஏறிடும், மக்கள்கள் கஷ்டப்படுவாங்க. இப்படிங்கிறத நினைக்கிறதெல்லாம் ஒரு தவறான கருத்து. மாசத்துக்கு 3 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வியாபாரியும் கூட்டு கேட்டு பாருங்க. வேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாரு, அந்த வேட் ரிட்டர்ன்ல 17 அனெக்சரோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாரு. அந்த 17 அனெக்சர்ல ஃபைல் பண்ண ரிட்டர்னை தான் இன்னைக்கு ஜிஎஸ்டில 3 ரிட்டர்ன் சிம்பிளா சொல்லியிருக்காங்க. அதுல கூட நீங்க 3 ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறதில்ல, ஒரு ரிட்டர்னை தான் ஃபைல் பண்றாங்க. 2 ரிட்டர்னை அரசாங்கமே அவங்க கம்ப்யூட்டர்ல ஜெனரேட் பண்ணி கொடுத்துருது. ஏன் வரி அரசாங்கமே கட்டிடுமோ? வேட் வந்ததுக்கு முன்னாடி வருமான வரி இந்த நாட்டில் செலுத்தப்பட்ட அமௌண்ட் 1,35,000 கோடி. இந்த ஆண்டு வருமான வரி நிர்ணயிக்கப்பட்டது 9,70,000 கோடி. இதற்கு காரணம் என்ன? பில் இல்லாத சேல்ஸ் வேட் வந்தோன்னு குறைச்சாங்க. அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா குறைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு மக்களுடைய சப்போர்ட் இருந்தால்தான் ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் குறையும். இல்லைனா நீங்க வாங்குற ஒவ்வொரு பில் இல்லாத பொருட்களுக்கும் வியாபாரம் செய்வர்கள் அவருடைய உண்மையான வருமானத்தை அரசாங்கத்திற்கு காட்ட மாட்டார்கள். அவர்கள் பணக்காரர்களாக ஆகிக்கொண்டே இருப்பார்கள், நாம் ஏழைகளாக இருந்து கொண்டே இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.